நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்றதை விட அவெஞ்சர்ஸ் டீம் சொல்லலாம். அப்போ இருந்த நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் அப்படிதான் இருந்தானோ. மெக்கலாமே, ட்ரென் போல்டு, காலின் முட்ரா, கத்தில், கோரி ஆண்டர்சனு, வில்லியம்சனு, டைலரு, இவங்கெல்லாம் வச்சு ஒரு படமே எடுக்கலாம். அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் சொல்லலாம். 2015 மெக்கலாமே, வாங்கடா உங்களெல்லாம் நான் வேல்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி மெக்கலாமே அறுத்தாக்குதல் முது தாக்குதலாக தாக்கிட்ட பேர ஃபைனல் போகிறான். செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா கூட. சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஹைலைட்ஸ் போய் பாருங்க. செமிஃபைனல் 2015 செமிஃபைனல் போட்டாவே வரும். மெக்கலாமே அதில் ஒரு தாக்குவான் பாருங்க, சூப்பராக இருக்கும். ஃபைனல் போகிறான். ஃபைனலில் யாருன்னா நம்ம கடப்பாருனா யாரு? மும்பை இந்தியன்ஸ் இல்லை, நம்ம பெரிய கடப்பாடுறாங்கன்னா ஆஸ்திரேலியா பிடிச்சி உங்களை ஒரு முட்டு அனுப்பிடணும். சரி 2019 வில்லியம்சனை நான் அவளை கூப்பிட்டு போகிறேன்னு 2019 கூப்பிட்டு போவான். ஃபைனலும் போயிடணும். அரசில் பார்த்தா இங்கிலாந்து அந்த கப்பை வாங்கிட்டு போடணும். 2023 மீண்டும் வில்லியம்சனை வாங்கடா மறுபடியும் கப் அடிக்க போகலான்னு போவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கப் அடிக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா நியூசிலாந்து டீம் கப்பே அடிக்காதான்னு நினைக்காதீங்க. 2021 டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பே இவ்வளோ தான். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ல இவ்வளோ தான். இந்தியாவில் இருக்கிற மொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இன்டர்நேஷனல்லே பிடிச்ச 2023 சவுத் ஆப்பிரிக்கா. இன்னும் ஒன்று நியூசிலாந்து, கன்ஃபார்ம் நியூசிலாந்து இல்லை சவுத் ஆப்பிரிக்கா தான் பிடிக்கும். உங்களுக்கு இந்த 2 டீமில் எந்த டீம் பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.